ரைட், இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த செகண்ட் கொஸ்டினை நம்ம எவாலுவேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஒன்று புரிஞ்சுக்கிங்க, இதை பார்த்தா ப்ரோக்ராம் சிம்பிளாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ப்ரோக்ராமுக்கு போகலான்னு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு முறை ஒவ்வொரு லைனாக நான் சொல்கிற மாதிரி எவாலுவேட் பண்ணி பாருங்கள். இது எதுக்காகனா நம்மளுடைய பிரெயினுக்கு முதல்ல நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங் இருந்தால் தான் நம்மளுடைய பிரெயின் ஒரு ப்ரோக்ராமை புதுசாக உருவாக்குறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஐடியா கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ எவ்வளோ சிம்பிளாக நீங்கள் ப்ரோக்ராமை ஃபீல் பண்ணாலும் சரி, ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணி மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த கேஸ் எடுத்துக்கோமே. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே மெமரி அலோகேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், மெமரியை ட்ராப் பண்ணுறேன். ஸோ மெமரின்றது சீக்வன்ஸ் ஆஃப் பைட்ஸு. ஸோ அது இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா MNO, அப்போது 3 வேரியபிள் லொக்கேஷனுக்கு MNO அப்படின்னு அலோகேட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் ரிசல்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு அப்படின்ற ஒரு வேரியபிள் அலோகேட் ஆயிடுச்சு. இப்போது M = 10, அப்போது 10 எடுத்து Mல போடு. அப்போது இங்கே என்ன ஆகும், 10 வந்துருமா? ரைட். Nல 15.7 போடுன்னு சொல்லியிருக்கோம். என்னங்கிற வேரியபிள என்ன சொல்லியிருக்கோம், இங்கே தான் ஒரு ட்ரிக் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினில். என்னங்கிறது என்ன, இன்டீஜர். இதில் ஃப்ளோட் வேரியபிள், ஃப்ளோட் வேல்யூ ஸ்டோர் ஆகாது. அப்போ ஸ்டோர் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த டெசிமல் பார்ட்டு ட்ரங்கேட் ஆகும். அப்போ ட்ரங்கேட் ஆச்சு அப்படின்னா ஸோ இங்கே என்ன ஆகுது, 15 தான் வந்து ஸ்டோர் ஆகும், 15.7 வந்து ஸ்டோர் ஆகாது. அடுத்தது ஓவில் -45 ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்காங்க. -45 இங்கே வந்து ஸ்டோர் ஆகுது. ரைட். இப்போ ரிசல்ட் ஈக்குவல்ஸ் இந்த வேலையை பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, M × N + O. Mல என்ன இருக்கு, 10, 10 × N 15. ஸோ இதனுடைய வேல்யூ என்ன, 150 + O. ஓவில் என்ன இருக்கு, -45, -45 அப்படின்னா 150 - 45, அப்போ என்ன வரும், 105 வரும். 105 0.1 மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன, 1/10 அர்த்தம் இல்லைங்களா, 0.1 அப்படின்னா. ஸோ அப்போ என்ன ஆகும், 10.5 ஆகும். இந்த 10.5ன்றது எங்கே போய் ஸ்டோர் ஆகும், ரிசல்ட். இது ஃப்ளோட்டாக இருக்கிறதுனால நமக்கு போய் ஸ்டோர் ஆகிறதும் 10.5னே போய் ஸ்டோர் ஆகும். இப்போ டிஸ்பிளே பண்ணோம். டிஸ்பிளே பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ளோட்டாக டிஸ்பிளே பண்ணோம். வித் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கிற மாதிரி டிஸ்பிளே பண்ணோம். அப்படின்னா இதனுடைய அவுட்புட் என்னவா இருக்கும், 10.50ன்னு வரும். ஸோ இது என்னன்றதை நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, கம்பைல் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் 10.50ன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணமோ அது 100% கரெக்டுன்னு தெரியுது. ஸோ இதையும் நீங்கள் ஒரு முறை மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.